ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சின்னதாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா அவுல் உப்புமாங்க. என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அவுல் 2 கப் எடுத்திருக்கேங்க, ஆயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன், வெங்காயம் 1, தக்காளி 1, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறமா பச்சை மிளகாய் 1 எடுத்திருக்காங்க, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்காங்க. அவுலை தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, ஊறினா கொல கொலன்னு ஆகிடும். தண்ணியில் நனைச்சி உடனே பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. வெங்காயம் கூட கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலராக மாறிடும் வெங்காயம். இப்படி கலர் சேஞ்ச் ஆகும்போது தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கனால எனக்கு சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகிடும். நல்லா வதக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடுங்க. அப்போ மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள், உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் வந்து நான் மிக்சடாக போட்டிருக்கேன். தனியாத்தூளும் சில்லி பவுடரும் 2 கலந்துதாங்க வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், அப்புறமா அவுல் போட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா திரும்பி வேணால் உப்பு போட்டுக்கோங்க. அவுல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த அவுலும் போட்டுருங்க. அப்போது போட்டுட்டு நல்லா கலக்கிங்க. அடியிலேருந்து எடுத்து கலக்கிங்கன்னா நம்ம மசாலா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா கலக்கிட்டே வாங்க. கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம அவுல் உப்புமா ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.